சிவகங்கையில் பணி மாறுதல் பெற்ற ஆசிரியர்களுக்கு 20 மாத நிலுவை ஊதியத்தை வழங்க வலியுறுத்தி ஆசிரியர்கள் வட்டார கல்வி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். காளையார்கோவில் அருகே துவரலங்கண்மாய் பகுதியில் செயல்படும் அரசு நடுநிலைப் பள்ளி மற்றும் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக நியமிக்கப்பட்டவர்களுக்கு 10 மாதங்களாக ஊதியம் வழங்கப்படவில்லை என்று ஆசிரியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதேபோன்று பகையஞ்சான் கிராமத்தில் உள்ள பள்ளிக்கு பணி மாறுதல் பெற்ற இடைநிலை ஆசிரியருக்கும் 20 மாதங்களாக ஊதியம் வழங்கப்படவில்லை என்றும் ஆசிரியர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே பதவி உயர்வு மற்றும் பணி மாறுதல் பெற்ற ஆசிரியர்களுக்கு நிலுவை வைத்த 20 மாத ஊதியத்தை வழங்க வலியுறுத்தி காளையார்கோவில் வட்டார கல்வி அலுவலகத்தை தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியினர் முற்றுகையிட்டனர். 15 ஆண்டுகளாக வேலை பார்த்துட்டு ஆர்சி தொடக்கப்பள்ளி பகையஞ்சானுக்கு 6/1/2023 பணிக்கு வந்தேன். அந்த பணிக்காலத்திலிருந்து 20 மாதமாக எனக்கு இன்னும் ஊதியம் வழங்காமல் இழுத்தடிச்சுட்டே இருக்கிறாங்க. எனக்கு இதனால் குழந்தைகளுடைய படிப்பு, கல்வி கடன் கட்ட முடியாமல், மருத்துவ செலவு எதுவுமே செய்ய முடியாமல் நான் ரொம்ப வாழ்வாதார பிரச்சனையில் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களுடன் காவல் ஆய்வாளர் வெங்கடேச பெருமாள், துணை வட்டாட்சியர் தர்மராஜ் பேச்சுவார்த்தை மேற்கொண்டனர். அப்போது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஆசிரியர்களின் கோரிக்கைகள் வருகின்ற 25ஆம் தேதி முதன்மை கல்வி அலுவலகத்தில் வைத்து நிறைவேற்றப்படும் என உத்தரவாதம் அளிக்கப்பட்டது. இதையடுத்து 5 மணி நேர முற்றுகை போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.